வர்றாரு. அப்பர் பெருமான் வழிபட்ட போது தன் திருவடியை தலைமையில் வைத்து அருள் செய்கிறார் இந்த இறைவன். அதைத்தான் இந்த பதிகத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாரு. இது திருவடி தீட்சையாக பார்க்கிறது. திருவடி தீட்சை என்பது தீட்சையில் ஒரு அங்கம். தீட்சை நமக்கு 4 தான்: சமயம், விசேடம், நிர்வாணம், ஆச்சாரிய அபிஷேகம். ஆமாம், அதனுடைய தீட்சையின் அங்கம். சிவனடியார்களுக்கு கந்தை, கீழுடை, கோவணம் இவற்றை கருத்தறிந்து உதவி வந்த அமர்நீதி நாயனார் வாழ்ந்தது இந்த தலத்தில் தான். நாட்கொண்ட தாமரை இவ்வூர் திருவிருத்தம் 7ஆம் திருப்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாயனாருக்கு முத்தியளித்த செய்தியெல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அகத்திய முனிவருக்கு கல்யாண கோலத்தை பதியில் சிவபெருமான் காட்டினார். அதனால் இன்றும் பலரும் திருமண பிராப்தம் வேண்டி எந்த தலத்துக்கு வர்றாங்க? இந்த தலத்துக்கு வர்றாங்க. இந்த தலத்தில் ஞானசம்பந்தர் பதிகங்கள் 3, திருநாவுக்கரசனார் பதிகங்கள் 2 ஆக 5 பதிகம். மாடக்கோயிலாக அமைக்கப்பட்டது. மாடக்கோயில்னா என்னது? படியேறி போய் சிவனை பார்க்கணும். அதான் மாடக்கோயில். வெளியாச்சா? சரி, ஓகே, சரி சரி. நம்ம பாட வேலைக்குள்ளேயே நம்ம இந்த வேலையை முடிக்கணுங்கிறதுனால நான் இதை எடுத்தேன். மாடக்கோயிலாக இருப்பது. வைகாசி மாதத்தில் 7 விழா நடக்கின்றது. லிங்க திருமேனியில் துவாரங்கள் காணப்படுகின்றன. நாள்தோறும் பகலில் 5 முறை நிறம் மாறும் தன்மை உடையது. உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. அமர்நீதி நாயனார் அவருடைய மனைவியார் இவர்களின் பிறகு சிலைகள் இந்த கோயிலில் இருக்குது. திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான திருக்கோயில் சிலை ஸ்ரீ ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களின் பரிபாலனத்தில் அவங்களுடைய பாதுகாப்பில் இருக்குது. பதிகத்துக்கு போகிறோம். இணைந்திருக்கும் அடியவரை நைய வைத்தார் என்ற பதிகம். பொருள் எழுதலாம். பொருள் நிறைய எழுதணும். பொதுவாக தாண்டகம் ஈஸின்னு நமக்கு ஒரு கருத்து இருக்கும். இதுக்கு குறிப்பெழுத போகும்போது நான் அப்படி தான் நினச்சிட்டு தான் உள்ளே போனேன். பார்த்தா அது வந்துட்டு இருக்குது, கப்பல் மாதிரி வந்துட்டு இருக்கு. திருமந்திரத்துக்கு உரை பார்த்துலாம் போனால் 1 முதல் 3 தந்திரம், அடுத்த 3 தந்திரத்தை எடுத்து வச்சுட்டு தேடுனா எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. தேடியே 15 நிமிஷம் போச்சு. எங்க எழுதுங்க, பொருள் எழுதுங்க. 1வது மந்திரத்திற்கான பொருள் எழுது. நைய மனம் உருக. நான் என்ற எண்ணம் நீங்க. என்ற எண்ணம் நீங்க. இந்த மந்திரத்தில் வைத்தார் என்ற சொல் ஒரே சொல்லில் ஒரே பொருளில் பல முறை வருகிறது. எனவே தமிழ் இலக்கணத்தில் சொற்பொருள் பின்வரு நிலையணி என்பர். இந்த வைத்தார் என்ற சொல்லுக்கு செய்தார், அணிந்தார், உடையார் என்று அந்தந்த இடத்திற்கேற்றவாறு பொருள் கொள்ள வேண்டும். திருகு, திருகு என்றால் வலிமையான. சிறந்து, சிறந்துன்னா மிகுந்துன்னு அர்த்தம். துருவி என்றால் தேடி என்று பொருள். வகுப்பெடுக்கிறத போட்டோ எடுத்தாச்சா? முருகன் சார் சொல்லியிருக்க. ஏற என்றால் முழுவதுமாக. துற்ற என்ற சொல்லுக்கு நெருங்கிய அர்த்தம்.
போது மொட்டு. பில்கி, பில்கி என்றால் ஒழுகி அல்லது வடிந்து. இந்த திருப்பதி, இந்த திருப்பாடலை ஒரு தடவை படிங்க, எல்லாரும் மெதுவாக வாசிங்க. நல்லூரியம் பெருமானார்ங்கிறத சொல்லிட்டு திருப்பாட்டு சொல்லணும். நல்லூரியம் பெருமானார்ங்கிறத சொன்ன பிறகு திருப்பாடலை சொல்லணும். சொல்லி பாருங்க. நல்லவாறே சொல்லக்கூடாது. நல்லூரியம் பெருமானார்னு சொல்லிட்டு வழக்கமா சொல்ல ஆரம்பிச்சிடணும். சொல்லுங்க. எல்லா பாட்டுக்கும் இது பொருந்தும். ஒவ்வொரு திருப்பாடலுக்கும் பொருள் சொல்லும் போது நல்லூரியம் பெருமானார்ங்கிறத முதலில் சொல்ல வேண்டும். முதலில் சொல்ல வேண்டும்ங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அதில் முக்கியமான செய்தி அதுதான். தொடர்ந்து எழுதுங்க. நைய வைத்தார், நீங்க வைத்தார், போர்வை வைத்தார், தளிர் வைத்தார், அதுபோல திருவடியை தலையில் வைத்தார். எந்த ஊர் இறைவன்? நல்லூர் இறைவனுடைய நல்ல செய்கைங்கிறார். நல்லூர் இறைவன் ஒரு நல்லது செய்தார். புரியுதா? வைத்தார் வைத்தார் வைத்தார், திருவடியை வைத்தார். அந்த திருவடி வைத்தல் என்ற செயலை எந்த ஊர் சாமி? நல்லூர் சாமி ஒரு நல்லது செய்தார். நல்லூர் சாமி ஒரு நல்லது செய்தார். நல்லூர் எம்பெருமான் என்பதற்கேற்ப நல்ல செய்கையை செய்தார் அப்படின்னு இலக்கண ஆசிரியர் சொல்றார். இது இறைவனுடைய அருள். ஒரே நிமிடத்தில் மந்திரத்தை முடிக்கணும், வெளியே வரணும். அடுத்த மந்திரம் படிங்க. நினைந்துருகும் அடியவரை நைய வைத்தார். நைய என்ன பொருள் சொன்னோம்? மனம் உருக வைத்தார். எடுத்த உடனேயே எதை வைத்து ஆரம்பிக்கிறாரு? மன உருக்கத்தை வச்சு ஆரம்பிக்கிறார். ஆனால் இதற்கு முன்பு நாம் படித்த எறும்பியூர் பதிகம் அப்படி கிடையாது. நிறைய செய்தி சொல்லிட்டு உள்ள போய் தான் சாதனத்தை ஆரம்பிக்கிறார். ஆனால் இங்கே எடுத்த உடனே என்ன வைக்கிறாரு? நினைந்து உருகுகின்ற அடியவரை நையும்படியாக செய்தார். மனம் உருக வைத்தார். நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். தீவினைகள் நில்லாமே நீங்கும்படியாக செய்தார். சினம் திருகு பொருள் சொல்லியிருக்கிறோம். திருகு என்ன அர்த்தம்? வலிமையான, சினமுடைய வலிமுடைய யானை தோலையில் போர்வை, யானையை தோலை உரித்து போர்வையாக்கினார். ஏன் அந்த வலிமையை சொன்னார்னா, வலிய இறைவனுடைய செயலை செய்யும் போது அந்த இறைவனுக்கு சம்பந்தப்பட்டதும் வலியதாக இருக்கணும். அதனால தான் வலியன்னு சொன்னார். ஏன் ராமாயணத்தில் ராவணனை அவ்வளவு வலியவனாக காட்டினார்கள் என்றால், அவனை வலியவனாக காட்டதான் யார் வலியவனாக தெரியும்? ராமன் வலியவனாக தெரியும். அதுதான். செழுமதியின் தளிர் வைத்தார். தளிர்ங்கிறது 1ஆம் பிறை. இதற்கு முந்தைய பதிகத்தில் தூயமதினார். அங்கே கணக்கு வேற, இங்கே கணக்கு வேற. தூயமதிங்கிறதுக்கு நிறைய விளக்கம் சொல்லணும். தளிர் என்று சொன்னால் 1ஆம் பிறை. தேய்ந்து அழிய வேண்டிய பிறையை எத்தனாம் பிறையா வச்சாரு? 1ஆம் பிறையாக வைத்தார். தேயும் வேண்டாம் அழியும் வேண்டாம் என்று வைத்தார். சிறந்து வானோர் இனம் துருவி மணி. துருவி பொருள் சொல்லியிருக்கிறார். தேடுறாங்க தேவர்கள் எல்லாம் தேடி அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனிக்கணும், இல்லைன்னா புரியாது. நான் பொருள் எழுத ஆரம்பிக்கும் போது என்ன தாண்டகம் தானே, அப்போ ரொம்ப சிம்பிளாக தானே சொல்லுவார்னு நினச்சேன்.
ஒரு மந்திரத்துக்கு 15 வார்த்தைக்கு பொருள் வேண்டியது இருக்குது. தேவர்கள் எல்லாம் இறைவனை தேடி போகிறாங்களாம், மணிமகுடத்தோடையே விழுந்து கும்பிடுறாங்களாம். அவர் அணிந்திருக்கிற அந்த மலரில் இந்த மணிமகுடம் பட்டு தேன் வெளிப்படுதான். அதனால் அவர் காலே நனைஞ்சு போச்சான். எதனால்? அந்த இறைவனுடைய திருவடியே நனைஞ்சு போச்சு தான். அந்த தேன் பட்டு பட்டு நனைஞ்சு போச்சு தான். இனந்துருவி மணிமகுடத்து ஏற துற்ற துற்ற பொருள் சொன்னோமா? சரி. துற்ற இனமலர்கள் போது அவிழ்ந்து, மொட்டாயிருந்தது அவிழ்ந்து மதுவாய் பில்கி. இந்த மகுடம் பட்டு பட்டு பூக்கள் எல்லாம் மலருதான். தேன் வெளிப்பட்டு நனைந்தனைய திருவடி. திருவடி என்ன ஆகி போச்சுது? தேன் பட்டு பட்டு நனைஞ்சே போச்சான். சிவபெருமானுடைய நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூரியம் பெருமானார் நல்லவர். அவர் ஊரும் நல்லது, அவர் செய்த செய்கையும் நல்லதுங்கிறாரா இலக்கண ஆசிரியர் சொல்றார். அந்த இறைவன் திருவடி நனைந்திருந்தது என்று சொன்னது ஒரு பெரிய விஷயம். அது எதனால் நனைந்திருந்தது? என்ன சொல்ல வருகிறார் என்றால், அருளை கொடுத்து பேரின்பத்தை தந்தார். இதுதான் செய்தி. அதில் ஒரு மந்திரம் சொல்லியாச்சு. இரண்டாவது மந்திரத்துக்கு போக போறோம். பொன்னலத்த. இரண்டாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. பொன்னலத்த, பொன்னின் அழகுடைய. புலி உரித்த, புலியை உரித்த, புலி உரித்த, புலியை உரித்த. இன்னதழ், இனிய தோல். இன்னதழ்னா இனிய தோல். தோலில் என்ன இனிமைன்னு கேட்டார் உரையாசிரியர். மென்மையானங்கிறார். இன்னதழ்னா மென்மையான தோல். இனிமை என்பது மென்மையை குறித்தது. மண்ணலத்த, மண்ணலத்த என்றால் நிலையான அழகுடைய, நிலையான அழகுடைய. மின்னலத்த, மின்னலின் அழகுடைய. நன்னலம், நன்னலம்ங்கிற வார்த்தைக்கு மிகுந்த நன்மைன்னு அர்த்தம். மந்திரம் படிங்க. பொன்னலத்த நறுங்கொன்றை சடைமேல் வைத்தார். பொன் போன்ற நிறமுடைய கொன்றை மலரை சடையில் வச்சிருக்கிறாரு. புலித்தோல் உறுத்தி வைத்திருக்கிறாரு. கங்கையை வச்சிருக்கிறாரு. மண்ணலத்த, மண்ணலத்தை இப்போதான் பொருள் சொன்னோம். என்ன அர்த்தம்? வலிமையுடைய திரண்ட தோல் மேல் மழு வைத்திருக்கிறார். மழு என்பது என்ன குறிப்பு? சைவ சித்தாந்தத்தில் மும்மல நீக்கம். இறைவன் மழு வைத்திருக்கிறார் என்பது அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன மலத்தை நீக்குவார்? 3 மலங்களை. இறைவன் எந்த ஒரு கருவி வைத்திருப்பதாக சொன்னாலும் மலங்களை நீக்குவார்னு எடுத்துக்கிடணும். மண்ணலத்த திரண்டோர் மேல் மழுவாள் வைத்தார். வார்காதில் குலை வைத்தார். வார்னா நீண்ட மதியம் வைத்தார். மின்னல் போல நுண்மையான உடையுடைய அம்மையை ஒரு பாகத்தில் வைத்தார். யானை தோலை உரித்து வைத்திருக்கிறார். வெண்ணூல் அணிந்திருக்கிறார். இறைவன் வெண்ணூல் அணிந்திருப்பதாக சொல்லும் போது அந்தணனாக பார்க்கப்படுகிறான், வேதியனாக பார்க்கப்படுகிறான், குருவாக பார்க்கப்படுகிறான். நன்னலத்த திருவடியன், நன்னலத்த பொருள் சொல்லியிருக்கிறோம். நன்மை மிக்க திருவடி. அந்த நன்மை மிக்க திருவடி என்பதுதான் அருளும் ஞானமும் பேரின்பமும் எல்லாம். நன்னலத்த என்பது. நன்னலத்த திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாறே. மந்திரம் 3. பொருள் எழுதுங்க. தோடு ஏறு இதழ் நிறைந்த. தோடு ஏறு இதழ் நிறைந்த. துவலை, அதை நம்ம திவலைன்னு சொல்றோம். துவலைனா துளின்னு அர்த்தம். பாடி ஏறு, பக்கங்களில் ஏறுகின்ற. படுதிரைகள், படு ஒலிக்கின்ற, திரை அலை. எரிய வீச,
பனி என்ற சொல்லுக்கு குளிர்ச்சின்னு அர்த்தம். சேடு ஏறு, சேடுனா அழகு. நாடு ஏறு, நாடு ஏறுனா அனைவரும் விரும்புகின்ற. மந்திரம் படிங்க, எழுதின பொருளை பாருங்க, படிங்க பார்க்கலாம், எல்லாருமே படிங்க. தோடு ஏறு, பொருள் சொல்லுங்க. இதழ் நிறைந்த, தோடுடைய செவியன் மாதிரி இதழ் நிறைந்த கொன்றை மாலையை சடையில் வச்சிருக்கிறாரு. துன்னெருக்குன்னா, துண்ணுனா நெருக்கம்னு அர்த்தம். துன்னெருக்கின் வடம் வைத்தார். கொன்றை மலர் நெருக்கமாக கட்டப்பட்டு அதுவும் அணிந்திருக்கிறாரு. துவலை சிந்த, துவலைங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருக்கிறோம். திவலைகள் துளிகள் சிந்தும்படியாக. பாடு ஏறு, பாடு பொருள் என்ன சொல்லியிருக்கிறோம்? ஒலிக்கின்ற அலைகளுடைய படுதிரைகள் எரிய வைத்தார். அலைகளுடன் அந்த ஒலியோடு அலைகளுடையதாக இருக்கும்படியாக வைத்தார். அது கங்கையை குறித்ததாக எடுக்கணும். பனிமத்த மலர் வைத்தார். குளிர்ந்த ஊமத்த மலரை வைத்திருக்கிறார். மத்த என்றால் ஊமத்த, பாம்பு வைத்தார். சேடு ஏறு பொருள் சொல்லியிருக்கிறோம், அழகான. நெற்றி மேல் நாட்டம் வைத்தார். நாட்டம்னா கண்ணுன்னு அர்த்தம். சிலை வைத்தார்னா வில் வைத்திருக்கிறார்னு அர்த்தம். பர்வதராஜன் பர்வத மலையில் வளர்ந்ததனால்தான் அம்மைக்கு என்ன பேரு? பார்வதி. அந்த பர்வத மலையில் வளர்ந்தால் பர்வதராஜன் மன்னனுடைய மகளாக வளர்ந்தாள். அதனாலதான் மலை பெற்ற மகள்னார். நாடு ஏறு திருவடி என்பதற்கு என்ன பொருள்? யாவரும் விரும்புகின்ற திருவடி. அழகான வார்த்தை. அனைவரும் விரும்புகின்ற திருவடியை என் தலைமையில் வைத்தார். எல்லாரும் விரும்புகின்ற, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்குது, ஆனால் யாருக்கு கிடைச்சதுங்கிறாரு? எனக்கு கிடைத்ததுங்கிறார். நாடு ஏறு திருவடியின் இறைவன் திருவடியை யார் விரும்பாமல் இருப்பாங்க? நாடு ஏறு திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூரும் பெருமானார் நல்லவாறே. மந்திரம் 4. வில் அருளி வருபுருவம். வில்லுக்கு அருளிய புருவம்னு அர்த்தம். பொருத்தாகி, பொருத்தாகினா பொருத்தமாகி. ஆறு கங்கை. கல்லருளி, மேருமலைக்கு அருளி. இறைவன் மேருமலைக்கு அருளியது என்பது மேருமலையில் தனக்கு இடமாக கொண்டது. இறைவன் மேருமலையை தனக்கு இடமாக கொண்டதே இங்கு அருளியதாக சொல்லப்பட்டது. கல்லருளி வரிசிலையா வைத்தார், ஊரா கையிலை மலை வைத்தார், கடவுர் வைத்தார், சொல்லருளி. சொல் வேதம், ஆகமம். சொல் என்பது வேதத்தை, ஆகமத்தை குறிக்கும். 4ஆம் திருமுறை 7வது பதிகை 8வது மந்திரத்தில் விரித்தானை நால்வர்க்கு வெவ்வேறு வேதங்கள். 4ஆம் திருமுறை 7வது பதிகத்தில் 8வது மந்திரத்தில் விரித்தானை நால்வர்க்கு வெவ்வேறு வேதங்கள் சொல்றார். இறைவன் தட்சிணாமூர்த்திக்கு ஆக அமர்ந்து நால்வருக்கு உபதேசித்த வரலாறு வேறு, இறைவன் வேதத்தை விரித்த வரலாறு வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிடக்கூடாதுன்னு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. தட்சிணாமூர்த்தியாக இருந்து அருளியது, சனகாதி முனிவர்களுக்கு அருளியது, அனுபவத்தை உணர்த்தியது. ஆனால் இங்கு சொல்லப்பட்டது, இதை இறைவன் எதை அருளியது? வேதங்களை அருள்பவனாக இருப்பது. விரித்தானை நால்வருக்கு வெவ்வேறு வேதங்கள் என்ற இடத்தில் அந்த நால்வர் யாரை குறிக்காது?
ஜனகாதி முனிவர்களை குறிக்காது. ஜனகாதி முனிவர்களுக்கு வேதம் சொல்லி கொடுக்கல. அவங்க வரும்போதே என்ன படிச்சுட்டு தான் வர்றாங்க? வேதம் படிச்சுட்டு தான் வர்றாங்க. சந்தேகம்தான் கேட்க வந்தாங்க. அப்போ அனுபவத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த ஓருருவாயின்னு ஒரு பதிகம் இருக்குல்ல, அதனுடைய உரை விரிவாக கிடைச்சதுன்னா பார்த்தீங்கன்னா அதில் இந்த 2 பேரையும் பிரித்து காட்டுவாங்க. இறைவனிடத்தில் வேதம் கேட்டவங்க யார், ஜனகாதி முனிவர்கள் யாருங்கிறத அதை பிரித்து காட்டுவாங்க. இந்த பெயரெல்லாம் அதில் வரும். ஆமாம், அந்த குறிப்பை இதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? துறவி என்றால் துறவு. துறவு பிறவி போல துறவி. துறவு என்று பொருள். பிறப்பு பிறவி ஆவதல் போல துறப்பு துறவி ஆகிறது. அதில் குறிப்பில் கொடுத்திருக்கிறாங்க, தகுதியுடைய உயிருக்கு துறவு கொடுப்பார். எல்லாரும் எது கொள்ள முடியாது, துறவு கொள்ள முடியாது. இல்லறத்தான் துறவியாகலாம், துறவி யாராக முடியாது, இல்லறத்தான் ஆக முடியாது. மந்திரம் படிக்க அடுத்த மந்திரத்துக்கு போக போகிறோம். வில்லருளி வலுவருவத்து ஒருத்தி பாகம். அம்மையுடைய புருவம் வில்லுக்கு அருள் செய்கிற மாதிரி இருக்குதான். அப்படின்னா எதை விட அழகா இருக்கு, வில்லை விட அழகா இருக்குது. வில்லுக்கு அருள் செய்ததாக இருக்கிறது. பாகம் பொருத்தாகி பொருத்தமாக விரிசடை மேல் அருவி வைத்தார். அருவிங்கிறது கங்கை. கல்லருளி கைலை மலைக்கு அருள் செய்தார். ஏன்னா அதையே தனக்கு ஊரா வச்சிருக்கிறார். கைலை மலை வைத்தார், கடவுர் வைத்தார். கடவுர்னு ஒரு தலத்தையும் வச்சிருக்கிறார். இந்த சொல்லருளி என்பதற்கு அதை ஆகு பெயராக கொண்டு சொல்லால் அமைந்திருக்கின்ற வேதம் தந்தார், சொல்லால் அமைந்திருக்கின்ற ஆகமம் தந்தார்னு பொருள் எடுக்கணும். சொல்லருளி அறம் 4 அறிய வைத்தார். அறம் 4 அறிய வைத்தார். இந்த இடத்துல தான் வேதம் கேட்ட 4 பேர் வேற, அனுபவம் கேட்ட 4 பேர் வேறு என்பதை நினைவில் வைத்து படிக்க சொல்லியிருக்கிறாங்க உரையில. சுடுசுடலை பொடி வைத்தார். நன்காட்டு பொடியை பூசிக்கொள்ளுகிறார். துறவி வைத்தார். என்ன அழகான வார்த்தை. எதையும் வச்சாரு, துறவையும் வச்சிருக்காரு. துறவு என்ற வார்த்தை துறவியானது. நமக்கு சரியை வைத்த மாதிரி, கிரியை வைத்த மாதிரி, யோகம் வைத்த மாதிரி, ஞானம் வைத்த மாதிரி. இல்லறத்தானுக்கு ஒரு மார்க்கம் இருக்குது, துறவிக்கு ஒரு மார்க்கம் இருக்குது. அதாவது சிவதர்மினி சைவ சித்தாந்த கலைச்சல். சிவதர்மினி உலக தர்மினி. சிவதர்மினி உலக தர்மினி. இல்லறத்தான்னா உலக தர்மினி. சிவநெறியில் துறவினா என்ன பேர்? சிவதர்மினி என்று பெயர். அப்படின்னு பண்டார சாஸ்திரத்தில் இதை பிரிச்சிருக்கிறாங்க. இல்லறத்தானுக்கு வேறு பேர், துறவிக்கு வேறு பெயர். துறவி என்பது சைவ சித்தாந்தத்தில் ஒரு கடுமையான சொல்லலாம் கிடையாது. சைவத்தில் நீங்கள் கடைசியில் எல்லாரும் எதுக்கு போய் தான் ஆகணும். இந்து தர்மத்தின்படியே பாடம் கற்பிக்கிற காலம் 1, பிறகு இல்லற காலம் 2, பிறகு துறவுக்கு தயாராகிற காலம் 3. துறவுக்கு போகணும் கம்பல்சரியா. நாம் என்ன செய்யறதில்லை, போகிறதே இல்லை. கடைசி வரைக்கும் எதோடையே உழண்டு, பொருளோடையே உழண்டு, உடம்பெல்லாம் பஞ்சராகி கடைசியில் அதுக்கு பிறகு தான் நமக்கு என்ன உலகங்கிற நினைப்பு வரும்போது காசிக்கு போயிடுறோம். காசி கைலாயம்லாம் போயிட்டு திரும்பவும் அதே மாதிரி வாழ்ந்து. சுடுசுடலை பொடி வைத்தார், துறவி வைத்தார். இந்த துறவிங்கிறதுக்கு மட்டும் 2 மணி நேரம் பேசலாம். துறவி வைத்தார். துறவர நெறி என்று ஒரு நெறியை வைத்திருக்கிறார். துறவு என்ற நெறி சைவத்துக்கு எதிரான ஒரு நெறி அல்ல. புரியுதா? உலக தர்மினி சிவ தர்மினி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சித்தியாரில் ஒரு பாட்டிலே இருக்குது இந்த வார்த்தை. சித்தியார்லையும் இருக்குது. நல்லருளால் திருவடியின் தலைமையில், நல்ல அருள்னால தலைமையில் வைத்தார். நல்லூரம் பெருமானார் நல்லவாரை. மந்திரம் 5. பொருள் எழுதுங்க. விண் எரியும். விண் எரியும் என்பதற்கு பொருள் தேவர்கள் அஞ்சி நீங்குகின்ற. இந்த விண் என்பதற்கு திசை என்றும் பொருள் கொள்ளலாம். திண் எரி, அணைக்க முடியாத நெருப்பு. மந்திரம் படிங்க. 5க்கு பொருள் ரொம்ப குறைவுதான். படிங்க.
விண்ணிரியும் திரிபுரங்கள் எரிய வைத்தார். தேவர்கள் அஞ்சி நீங்குவதற்கு இடமாக இருக்கின்ற அந்த திரிபுரத்தை எரிய வைத்தார். அடுத்தது வினை தொழுவார்க்கு அற வைத்தார். தொழுவார்க்கு வினை அற வைத்தார் அப்படின்னு படிக்கணும். தொழுவார்க்கு வினை அற வைத்தார். துறவி வைத்தார். பாருங்க, திடீர்னு திருநாவுக்கரசர் எந்த வார்த்தையை போடுறாரு? அடிப்படையில் திருநாவுக்கரசர் துறவியா வாழ்ந்தவர். நம்முடைய சமய ஆச்சாரியர்கள் அவர் யாரு? ஒரு துறவி, சமய ஆச்சாரியர்ல. கண்ணெறியால் காமனையும் பொடியா வைத்தார். நெற்றி கண்ணினுடைய நெருப்பினால காமனை பொடி சாம்பலாக வைத்தார். கடிக்கமல மலர் வைத்தார், கையிலே வைத்தார். இந்த கடிக்கமல மலர் வைத்தார் என்பதை புறத்தாமரைக்கும் சொல்லலாம், அகத்தாமரைக்கும் சொல்லலாம். உரையில அகத்தாமரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. கடிக்கமல மலர் வைத்தார், கடின மனம், கையிலே வைத்தார். திண்ணெறியும் தன்முனலும் உடனே வைத்தார். கங்கை வச்சிருக்கிறாரு, கையில நெருப்பு வச்சிருக்கிறார். திசை தொழுதும் இசை அமரர் திகழ்ந்து வாழ்த்தி நன்னறிய திருவடி. திசையிலிருந்து வந்து தொழுது இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற தேவர்கள் வாழ்த்தினாலும் அவர்கள் அடைய முடியாத திருவடியை எனக்கு வைத்தார். நல்லூரம் பெருமானார் நல்லவாறு. அவர் ஊரும் நல்லது, அவருடைய செய்கையும் நல்லது. பொருள் சொல்லும்போது எதை முதல்ல சொல்லணும்? அதை நான் சொன்ன மறந்துட்டீங்க, நீங்கள் சொல்லியிருந்தா நல்லா ஞாபகப்படுது. நல்லூரம் பெருமானார் விண்ணிரியும் திரிபுரங்கள் எரிய வைத்தார். எல்லா பாடலுக்கும் இவ்வாறு தான் பொருள் சொல்ல வேண்டும்னு உரையாசிரியர் சொல்றார். 6வது மந்திரத்துக்கு சொற்பொருள் எழுதுங்க. பிணி உலகு உலகம். பிணி உலகு உலகம் எத்தனாவது மந்திரம்? சிவார்ப்பணம். அந்த 6வது மந்திரத்தை பார்த்தீங்கன்னா அந்த தொடர் இருக்காது பாருங்க. உற்று உலகு பிணி உலகம் இருக்கணும். அதை நீங்க எப்படி மாத்திக்கிடணும்? பிணி உலகு உலகம் என்று அமைக்கணும். உற்று மிகுந்து, உலகுதல் பரவுதல், எழுமை 7 வகை பிறப்பு. 7 பிறப்பல்ல, 7 வகை பிறப்பு. கதி சொர்க்கமும் நரகமும். மறை மறைவு. அதை தொடர்ந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா குறை மதியம் வளர வைத்தார்னு கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுடுங்க. செத்தம் பகை. செற்றம் என்ற சொல்லுக்கு பகைன்னு அர்த்தம். இந்த திருப்பாடல்ல அந்த உயிர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. பகை, ஆசை, காமம், அந்த அந்த பகைகளை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். பகை, ஆசை, கஞ்சத்தனமும் அதுல வரும். அந்த குணங்கள் உயிர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைவுடைய குணங்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆர்வம் என்ற சொல்லுக்கு மோகம் என்று பொருள். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் படிச்சிருக்கீங்களா? அதைத்தான் சொல்றார். அறுவகை பகை. இந்த 6ம் சேர்ந்தது அகப்பகைன்னு சொல்லுவாங்க. நெறி என்ற சொல்லுக்கு இந்த 6 பகைகளும் நம்மை விட்டு நீங்குவதற்கான நல்ல நெறியை வைத்தார்கள் எடுத்துக்கிடணும். நெறினா நன்னெறின்னு அர்த்தம். இந்த 6 வகை பகைகளும் நம்மை விட்டு நீங்குவதற்கான ஒரு நல்ல நெறியை வைத்தார்கள் எடுத்துக்கிடணும். எத்தனாவது மந்திரம் படிங்க. உற்றுலகு பிணி உலகத்து எழுமை வைத்தார். இந்த உலகத்துல சொல்லுங்க. வெரி குட்.
நல்லூரின் பெருமானார் உற்றுளவு மிகுந்து பரவுதல் பிணி உலவு உலகம் சார் பிணி நிறைந்து உலவுகின்ற மிகுகின்ற இந்த உலகத்தில் எழுமை வைத்தார். 7 வகை பிறப்பு, விலங்குகள், பறவைகள், மக்கள், தேவர் படிச்சிருக்கிறோமல்ல, அந்த கருவுதல் திருவரைகள்லாம் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி வைத்தார். உயிர்களை வைத்திருக்கிறார். உயிர்கள் செல்லுகின்ற கதி, கதி பொருள் சொன்னேன். நரகமும் மோட்சம் சொல்லிடக்கூடாது, நரகமும் சொர்க்கமும் வைத்தார். மற்ற அமரர் கணம் வைத்தார். தேவர்கள் கூட்டத்தை வைத்திருக்கிறார். அமரர் காணா மறை வைத்தார். குறை மதியம் வளர வைத்தார். சாபத்தால், தச்சன் சாபத்தால் குறைந்து வைத்த மதியை வளர வைத்தார். செற்றமலி ஆர்வமோடு காம லோகம் சிரவ நெறி வைத்தார். அதாவது இந்த 60 குறைகள் இருக்குல்ல, காமம், வெகுளி, மயக்கம், மதம், ஆச்சரியம், லோகம் என்று சொல்லக்கூடிய அகப்பகைகள் அனைத்தும் போகுவதற்காக நெறி வைத்தார். நெறின்னு சொல்றது தான் நம்ம மார்க்கம்னு சொல்றோம். இந்த சரியகிரிய யோகம் ஞானத்தில் நிற்கும் போது எந்த குணங்கள் எல்லாம் போயிடும்? ஆசை, பற்று, அதே மாதிரி மதம் என்று சொல்லக்கூடிய கொள்கைகள், கொள்கை பிடிவாதங்கள், மாச்சரியம்னா பொறாமை, மோகம்னா, மோகம்ங்கிறது ஒரு வகையில் அறியாமை, மயக்கம் அல்லது அறியாமை, லோகம்ங்கிறது கஞ்சத்தனம். இது எல்லாம் போகுவதற்காக நெறியை வைத்தார். சரியகிரிய யோகம் ஞானத்தில் ஒருவர் தொடர்ந்து நின்னாங்கன்னா இதெல்லாம் அவங்களை விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். இவைகளெல்லாம் அவங்களை விட்டு படிப்படியாக போகும். நான் காலையே சொன்னேன், சைவ கற்பித்தல் முறை வேறு. நல்லதை சொல்லிகிட்டே இருப்பாங்க, எது போயிட்டே இருக்கும்? கெட்டதை பற்றி பேசவே மாட்டாங்க, கெட்டது போயிட்டே இருக்கும். எத்தனாவது மந்திரம்? 6 தானே? நெறி வைத்தார். துறவி வைத்தார். எத்தனாவது முறையாக வருது துறவி? 3வது முறையாக வருது. ஒரு விஷயம் சொல்ல வருகிறாரு, என்னைக்காவது ஒரு நாளாவது வேண்டாம்னு சொல்லுங்கப்பா, எந்த மார்க்கத்துக்கு வாங்க? துறவு மார்க்கத்துக்கு வாங்கன்னு சொல்றார். துறவி வைத்தார். நற்றவர் சேர் திருவடியின் தலைமையை வைத்தார். நல்ல தவம் செய்கிறவங்க சேரக்கூடிய திருவடியை என் தலையில் வச்சா நல்லூரும் பெருமானார் நல்லவார். மந்திரம் 7 குறிப்பிடுங்க. மாறு பகை. பொதுவாக தேவாரம் கற்பிக்கிறதுல ஒரு பதிகம் ஸ்லோவாக படிக்கணும், ஒரு பதிகம் வேகமாக படிக்கணும். இது தேவார கற்பித்தலுக்கு ஸ்டாண்டர்ட். மாறுனா பகை. மலைந்தார் போர் செய்தவர். அந்த மலைந்தார்ங்கிற இடத்துல மாறாய் மலைந்தார் என்று கூட்ட சொல்றார். மாறாய் மலைந்தார். ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்க பொருள் எழுதலாம்டாடா, எழுதினாதான் படிக்கும்போது புரியும். யார் எழுதுறா? அப்போ உனக்கு உங்க அம்மா சாப்பிட்டுருமோ? அரணம். அரணம் என்ற சொல்லுக்கு மதில். நிலவ. நிலவ என்றால் நிலைத்து நிற்க. நிலவ நிலைத்து நிற்க. நிலையம் அழகான வார்த்தைங்க, கோயிலுக்கு வார்த்தை. கோயில் அர்த்தம், நிலையம்னா கோயில். மலைந்து அணிந்து. அருதிரை கரையை மோதி உடைக்கின்ற அலை. மந்திரம் 7. மாறுமலைந்து மலைந்தார் அரணம் எரிய வைத்தார். யாரு? நல்லூர் எம் பெருமானார் மாறு மலைந்தார் அரணம் எரிய வைத்தார். மாறு பகை. பகை கொண்டு போர் செய்தவருடைய முப்புறத்தை எரிக்க வச்சிட்டாரு. மணிமுடி மேல் அரவு வச்சிருக்கிறாரு. அணிகொள் மேனி நீருமலிந்து எரியாடல் நிலவ வைத்தார். உடம்புலெல்லாம் திருநீர் பூசியிருக்கிறாரு. எரிகொண்டு ஆடுகிறார், அதை விளங்கச் செய்கிறார். நெற்றி மேல் கண் வைத்திருக்கிறாரு. நிலையம் வைத்தார். என்ன அழகான வார்த்தை. கோயில் வைத்திருக்கிறார் நம்ம வழிபாடு செய்வதற்காக. ஆறு மலைந்து. ஆறுங்கிறதுக்கு என்ன பொருள் எழுதுறீங்க? ஆறு என்பதற்கு பொருள் என்ன எழுதணும்? கங்கைன்னு பொருள் சொல்லியிருக்காங்க தானே.
அரு திரைகள் எரிய வைத்தார். ஆர்வத்தால் அடியமரர் பரவ வைத்தார். ஆர்வம்னா அன்புன்னு அர்த்தம். அன்பினால் அடியார்கள் எல்லாம் திருவடியை பரவும்படியாக வைத்தார். நாறுமலர் திருவடியின் தலைமையில் வைத்தார். மனம் வீசுகின்ற மலருடைய திருவடியின் தலைமையில் வைத்தார். நல்லூரில் பெருமானார் நல்லவாறு. மந்திரம் 8 பொருள் எழுதுங்க. குலங்கள் என்றால் கூட்டங்கள். குலங்கள்னா கூட்டங்கள்னு அர்த்தம். அதில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. குலங்கள் மிகு மலைகள் என்றும் ஞானத்தில் வைத்தார் என்றும் கொள்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குருமணி என்ற சொல்லுக்கு நிறம்னு அர்த்தம். இந்த இடத்துல குரு என்பதற்கு அப்படியே பொருள் எடுக்கக்கூடாது. குருனா நிறம். குருனா நிறம். கோலம் என்றால் வேடம். உலம் கிளறும் என்ற சொல்லுக்கு திரண்ட கல்போல் உயர்கின்ற என்று அர்த்தம். திரண்ட கல்போல் உயர்கின்ற. அந்த மந்திரத்தை படிங்க. குலங்கள் மிகு மலைகள் ஞானம் வைத்தார். குருமொழி சேர் அறவு வைத்தார். கோலம் வைத்தார். குலங்கிழரும் அரவத்தின் உச்சி வைத்தார். அந்த உச்சிங்கிறதுக்கு படம்னு பொருள் சொல்லியிருக்காங்க. உச்சி என்பது பாம்பு எடுக்கிற படம். அனிலம் என்று ஒரு வார்த்தை இருக்கும். அனிலம்னா காற்று. மிசை என்று ஒரு சொல் இருக்கும். மிசைனா மேலேன்னு அர்த்தம். மேலே என்று பொருள். நினைந்தாராய்னு ஒரு வார்த்தை இருக்கும் அந்த பாட்டில். அந்த இடம் ரொம்ப முக்கியம். வாங்க சிவா, வாங்க வாங்க சிவார்ப்பணம். இவங்க அப்ளிகேஷன் வச்சுருக்காங்களா? அவங்களுக்கு வாங்கி எழுதுங்க. சரியா? நினைந்தாராய்ங்கிற வார்த்தைக்கு அழகா விளக்கம் சொல்லியிருக்காங்க. திருநாவுக்கரசர் புராணம் 195வது மந்திரம். இப்போ கொடுத்து எழுத சொல்லிருங்க. உணவுக்கு முன்பே நம்ம அப்ளிகேஷன் வேலையெல்லாம் முடிச்சிடணும். அதுவரை ஏதாவது அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருந்தால் அது எதுக்கு நமக்கு? நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். 195வது மந்திரம் பெரிய புராணம். உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம். அதைத்தான் இந்த தேவாரத்தில் வந்து நினைந்தாராய்ங்கிற வார்த்தை வருதான். நினைந்தாராய்ங்கிற வார்த்தை வருது. உன்னுடைய அந்த பாட்டு தொடக்கம் சொல்லுங்க. பெரிய புராண பாட்டு. அந்த பெரிய புராண பாட்டு கேட்டேன். பெரிய புராணத்தில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்கள் செல்விசை பாலசரன் சுற்றினான் சிவபெருமான். அது எப்படி தொடங்கும்? சரி, ஒரு 500 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். வாங்க பாடத்துக்கு வாங்க. மந்திரத்தை படிங்க. 8 குலங்கள் மீது மலைகள் ஞானம் வைத்தார். அந்த மந்திரம் தானே? கூட்டங்களாக இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் வச்சிருக்கிறாரு. படிச்சு முடிச்சிட்டோமா? அனிலம்னா காற்று வைத்தார். நிமிர் விசும்பின் விசை வைத்தார். ஆகாயத்தினுடைய உச்சியை வச்சிருக்கிறாரு. அடுத்து பாருங்க. நினைந்தார் இன்னார். நினைந்தார். அந்த நினைந்தார்ங்கிறதுக்கு தான் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் சொல்ற. நலங்கிழரும் திருவடியின் தலைமையில் வைத்தார். நல்லூரில் பெருமானார் நல்லவாறே. மந்திரம் 9 பொருள் எழுதுங்க. எழுதுங்க. குறிப்புரை. மந்திரம் 9. சூரியனும் சந்திரனும் வட்டமாக இருப்பதால்
அவற்றின் இயக்கத்தை உருள்வதாக சொன்னார். திருப்பதிகத்தில் சென்று உருளும் என்று சொல்லப்பட்டிருக்கோம். நாம உருண்டு செல்லும் என்று பொருள் கொள்ளணும். நின்று என்று ஒரு வார்த்தை இருக்கும். அதற்கு வெளியே நின்று, வெளி நின்று என்று பொருள். மிக ஒரு அரிய செய்தி இருக்குது இந்த மந்திரத்துக்குள்ள. மறைபொருள் ஒரு வார்த்தை இருக்குது, ரகசிய பொருள். அதற்கு என்ன பொருள் சொல்லிட்டாங்க தெரியாம? நல்லாசிரியர்களிடத்தில் கேட்டால் மட்டுமே உணரக்கூடிய பொருள். ரகசியம், மறைபொருள், அதற்கான விளக்கம் ரகசிய பொருள். யார்கிட்ட கேட்டால் மட்டும் புரியக்கூடியது? நல்லாசிரியரிடத்தில் கேட்டால் மட்டும் உணரக்கூடிய பொருள். நன்று, நன்மை. இறைவன் திருவடியினால்தான் யமன் உதைக்கப்பட்டார். அதே திருவடியினால என்ன கொடுக்கிறாரு? தீட்சை கொடுக்கிறார். எனவே இறைவன் தன் திருவடியை கொண்டு அறக்கருணை புரிவார். யமனுக்கு மரக்கருணை, அப்பர் சுவாமிகளுக்கு அறக்கருணை. மந்திரத்தை படிங்க. செந்தூருளும் கதிரிரண்டும் விசும்பில் வைத்தார். கதிர்னா சூரியன் சந்திரன், விசும்புனா ஆகாயம். திசை பத்தும் இருநிலத்தில் திருந்த வைத்தார். திருந்தனா விளங்க என்று பொருள். நின்று அருளி அடியமரர் வணங்க வைத்தார். நிறை தவமும் மறைபொருளும் நிலவ வைத்தார். நிறை தவம், தவத்தை வச்சிருக்கிறாரு. மறைபொருளுக்கு தான் நம்ம நுட்பமான பொருள் எழுதியிருக்கிறோம். என்ன பொருள் எழுதியிருக்கிறோம்? நல்லாசிரியரிடத்தில் கேட்டால் மட்டுமே புரியக்கூடியதுக்கு பேர் தான் மறைபொருள். கொந்தருளி கொடுங்கூற்றம் நடுங்கி ஓட. குறை கடல் என்றால் ஒலிக்கின்ற கடல் அர்த்தம். சேவடி வைத்தார், விடையும் வைத்தார். நந்தருளும் திருவடியும் தலைமையில் வைத்தார். நல்லூரும் பெருமானார் நல்லவாவே. 10வது மந்திரம் பொருள் எழுதுங்க. உறிஞ்சி என்றால் உராய்ந்துன்னு அர்த்தம். உறிஞ்சி, உராய்ந்து. உராய்ந்து என்று பொருள். ஓம்பரிய என்று ஒரு வார்த்தை இருக்கும். அது நீக்குவதற்கு அரிய என்று பொருள். நீக்குவதற்கு அரிய என்று பொருள். மந்திரத்தை படிங்க. எத்தனாவது மந்திரம்? எல்லாருமே படிங்க. நல்லூரும் பெருமானார் பாம்புறிஞ்சி மதிகிடந்து திரைகளேங்க பனிக்கொன்றை சடைவித்தார். ஒரு நிமிஷம், அது அந்த உரையை நல்லா படிச்சிருக்கேன். பகைமை நீங்கி பாம்பு பிறையை உராய்ந்து கிடக்க. அதாவது பாம்பு பிறையை ரெண்டு ஒன்று கொண்டு பகை, ரெண்டுக்கு பகையை நீக்கி ஒன்று கொண்டு உரசிட்டு கிடக்கிற மாதிரி இருக்குதான். அதாவது அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வேண்டாத நிலை தன் குணமாக இருக்கிற இறைவன் அந்த குணத்தை எதற்கு கொடுத்திருக்கிறாரு? சார்ந்த பொருளுக்கும் கொடுத்திருக்கிறார். பாம்புறிஞ்சி மதிகிடந்து திரைகள் எங்க பனிக்கொன்றை சடை வைத்தார். பணி செய்வானோர் ஆம்பரிசு தமக்கெல்லாம் அருள் வைத்தார். அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்களோ, என்ன அவர்களுக்கு தன்மை எதுவோ அதுக்கேற்றபடி அருளும் கொடுக்கிறாரு. அடுசுடலை, அடு என்றால் எரிதல், எரிகின்ற சுடுகாடு. சுடலைனா நன்காடு. அடு என்பதற்கு சரியான பொருள் சமைத்தல் அர்த்தம். பேக்கரிக்கு தமிழ்ல அடுமனைன்னு பேர். அடுமனைன்னு பேர் பேக்கரிக்கு. அடுசுடலை பொடி வைத்தார், அழகு வைத்தார்.
ஓம்பரிய வல்வினை நோய் தீர வைத்தார், நீக்குவதற்கரிய வல்வினை நோயை தீர வைத்தார். உமையோடு உமை ஒரு பால் வைத்தார், உகந்து வானோர் நாம்பரவும் திருவடியில் தலைமையில் வைத்தார். நல்லூரும் பெருமானார் நல்லவாறே, வானோர்களும் நாமும் பரவுகின்ற திருவடியை எனக்கு சூட்டினார். நல்லூரில் இருக்கிற பெருமானுடைய நல்ல செயல் இது. மந்திரம் 11. குலம் கூட்டம். இந்த குருங்கிறது நிறைய இடங்களில் நிறம்ங்கிற பொருளில் வரும். இந்த பதிகம் முழுவதும் நிறம்னு தான் வந்திருக்கு. திருமுறைகளில் திருநாவுக்கரசரோ ஞானசம்பந்தரோ இறைவனை குருன்னு நேரடியாக சொன்ன வார்த்தைகள் ரொம்ப குறையும். 7ஆம் திருமுறையில் ஒரு இடத்துல சுந்தரர் வந்து இறைவனை குருங்கிறார், என் குரு அப்படிங்கிறார். ஆனால் நாயன்மார்கள் இறைவனை நேரடியாக குருன்னு சொன்ன வார்த்தைகள் ரொம்ப குறையும். குருனா நிறம், மலை கைலாயம், உலம் திரண்ட கல். இங்கு அது திரண்ட கல் போன்ற தோல் என்ற பொருளில் வந்தது. தோல் கொண்ட நீட்டனாய் தோல் என்ற பொருளில் வந்தது. உர என்ற சொல்லை துன்பம் உர என்று சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தில் இறைவன் புகழடைந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ராவனை தண்டித்ததும் புகழ், ராவணனுக்கு அருளியதும் புகழ். புரிந்து ஆளாகன்னு ஒரு தொடர் இருக்கிறது. புரிந்து ஆளாக, அதற்கு பொருள் மக்கள் தன் நாமத்தை சொல்லி அடிமையாகும்படின்னு அர்த்தம். கொள்ள என்ற சொல்லுக்கு பக்தர்களை பக்தர்களை ஏற்றுக்கொள்ள. அது ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. அந்த திருக்குறள் சொன்னாதான் அது புரியும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாட்டு. அதாவது இறைவன் தன்னை புகழ்வதற்காக புகழ வச்சிருக்கிறாரா. உயிர்கள் அதை புகழும் போது உயிர்களுக்கு என்ன போயிடும்? வினை போயிருங்கிறார். புகழென்ற ஒன்றை இறைவன் வைத்திருக்கிறார். புகழை வைத்திருப்பது உயிர்களுக்கு என்ன போறதுக்காக? வினை போறதுக்காக அப்படின்னு சொல்றார். அந்த திருக்குறளை இதில் பொருத்தி பொருள் சொல்லியிருக்கிறாங்க. இறைவனை புகழ்றதுன்னு அது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்க சார். நான் இறைவனை புகழ நமக்கு என்ன போகும்? வினை. இப்போ புகழ் என்ற ஒன்றை இறைவன் எதுக்கு வச்சிருக்கிறாரா? நமக்கு வினை போறதுக்கு அவர் தன்னுடைய புகழ்னு ஒன்றை வச்சிருக்கிறார் என்பது பொருள். மந்திரத்தை படிக்க. குலம் கிளறும், குலம்னா கூட்டம். வருதிரைகள் 7 வைத்தார். கூட்டமாக அலைகள் மோதுகின்ற 7 கடல்களை வைத்திருக்கிறாரா இறைவன். குருமணி என்ற இடத்துல ஓகடி ஆண்ட குருமணிக்கு போயிடக்கூடாது. அந்த பொருள் வேறு, இந்த பொருள் வேறு. இங்க குரு என்பதற்கு நிறம் என்று மட்டும்தான் பொருள். நிறமுடைய மணிகள் சேர்ந்த மலை வைத்தார். மலையை கையால் உலங்கிளற தன்னுடைய திரண்ட கல் போன்ற தோளால் எடுக்கிறான். அவனுடைய முடியும் நோவ ஒரு விரலால் தன் காலினுடைய பெருவிரலால் பொருந்த வைத்தார். இறைவா என்று புலம்புனான். புலம்பும் போது அருளோடு போர்வாடும் கொடுத்தாராம். புகழ் வைத்தார். புரிந்தாள, என்ன அழகான வார்த்தை. புரிந்தாள புகழ் வைத்தார். இறைவன் ஏன் புகழ் வச்சிருக்கிறாராம்? சிவபெருமான் கொஞ்சம் புகழை சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிறாராம். எதுக்காகனா இந்த உயிர்கள் நம்முடைய புகழை சொல்லி சொல்லி எதை கழிச்சுக்கிடணும்? வினையை கழிச்சு. நமக்கு வினை எப்போது சேருது? நம்ம புகழை சொல்லும் போது தான் சேருது. இறைவன் புகழை சொல்லும் போது எது போயிடும்? நம்முடைய வினை போயிடும். நலம் புகழ் வைத்தார். புரிந்து ஆள கொள்ள வைத்தார். அது ஒரே சென்டென்ஸ். நலங்களரும் திருவடியின் தலைமையில் வைத்தார். நல்லூரும் பெருமானார் நல்லவாறு. இந்த வகுப்புல அந்த திருமந்திர பகுதி இந்த தொகுப்புக்குள்ளது நம்ம எடுக்கலை. இன்னைக்குள்ளது அது நம்ம முயற்சி பண்ணுவோம், இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணிக்கலாம். முதல்ல உணவு அருந்துங்க எல்லாரும். அன்னம்பாலிப்பு நேரம்.
உணவு வருதுங்க எல்லாம்.